சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டரு. இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து எப்படி சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு சர்க்யூட் தான் இது. இப்போ வந்து பேட்டரியிலேருந்து சப்ளை டேரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் வழியாக இந்த எல்இடி ப்ளஸ் சுவிட்சு திருப்பி இது கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த எல்இடிக்கும் போகுது இந்த சுவிட்ச் வழியாக. இப்போ 2 சுவிட்சும் ஆனாக இருந்தால் மட்டும்தான் இந்த பேட்டரியோட சப்ளை இந்த கெப்பாசிட்டருக்கும் இந்த 2 எல்இடிக்குமே போகும். இப்போ ரெண்டுமே ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டுமே ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே ஆன் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டுமே ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு எல்இடியுமே எழுதிங்களா. இப்போது ஏதாவது ஒரு சுவிட்ச், இப்போ இந்த சுவிட்சை நான் ஆஃப் பண்ணேன்னா என்ன ஆகும்னா இந்த எல்இடிக்கு போகிற சப்ளை கட் ஆயிரும். இந்த எல்இடிக்கு போகிற சப்ளையுமே கட் ஆயிரும். பட் இந்த சப்ளை அது கட் ஆயிரும். பட் இந்த கெப்பாசிட்டரோட பவர் வந்து இந்த எல்இடி கிடச்சிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆஃப் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த சுவிட்சை நான் ஆஃப் பண்ணும்போது இது ஆஃப் ஆகிடும் இமிடியேட்டாக. பட் அது டிலே ஆகும். இது ஆஃப் ஆகிடுச்சிங்களா, அது கொஞ்சம் டிலே ஆஃப் ஆகுது பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் இப்போ இதே மாதிரி இந்த சுவிட்சை நான் ஆஃப் பண்ணோம்னா இது இமிடியேட்டாக ஆஃப் ஆகிடும், கட் ஆயிரும் சப்ளை. பட் இந்த கெப்பாசிட்டரோட சார்ஜிங் வந்து இது வழியாக டிஸ்சார்ஜிங் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், இதை நான் ஆஃப் பண்ணுறேன். இது ஆஃப் ஆகிடுச்சு. இது மெதுவாக ஆஃப் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டுமே ஆஃப் பண்ண போகிறேன். ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு எதாவது ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா அப்போ என்ன ஆகும்னா இந்த இதில் கொஞ்சம் சார்ஜ் இருக்குதுங்களா, அது எதை ஆன் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் சப்ளை வந்து ஆஃப் ஆகும். பாருங்கள், ரெண்டுமே நான் ஆஃப் பண்ணிடுறேன். ரெண்டுமே ஆஃப் பண்ணிட்டேன், இமிடியேட்டாக ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டில் எந்த சுவிட்சை போட்டாலுமே இதில் கொஞ்சம் சார்ஜிங் இருக்கும் இல்லையா, அது வந்து அது வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், ஆன் ஆச்சுங்க, இமிடியேட்டாக ஆஃப் ஆகிடுச்சா. அது என்னென்னா இப்போது இது ஆஃபில் இருக்கிறனால இந்த சப்ளை கிடைக்காது. பட் இதில் இருக்க சப்ளை வந்து இந்த சுவிட்ச் வழியாக இதுக்கு போயிட்டு உடனே ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது இந்த கெப்பாசிட்டியில் சார்ஜிங்கே கிடையாது, ஃபுல் டிஸ்சார்ஜில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போ நான் அது ரெண்டையும் ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகும், மொதல் 2 எல்இடியும் எரியும். ரெண்டையும் ஒன் போல் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை மட்டும் ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆன் ஆகிட்டு இந்த கெப்பாசிட்டி வோல்டேஜ் மட்டும் கிடைக்கும். கிடச்சி உடனே ஆஃப் ஆகிடும். இப்போ டிஸ்சார்ஜ் ஆச்சு. இதுதான் வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டி சர்க்யூட்.